மக்களே எல்லோருக்கும் காலை வணக்கம். ஃபேமிலி ஷிவி லாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அடுத்த ஓட்ட பயிற்சி முறை பார்க்க போகிறோம். அதான் ஹில் ரிப்பீட்ஸ். எங்கே வந்திருக்கேன்னு பாருங்கள். ஸோ திருசூலம் மலை அடிவாரத்தில் இருக்கேன். அடுத்து மேலே போயிட்டு நம்ம ரிப்பீட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிடணும். எப்போவுமே ஹில் ரிப்பீட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணாதீங்க. இந்த வாட்டி நான் வார்ம் அப்பையும் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். So that you don't miss out on warm up. Okay, so நல்ல ஒரு 1 or 2 kilometers இங்கே warm up பண்ணிவிட்டு we'll go up and do hill repeats guys. Let's go. So hill repeats பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓட்ட பயிற்சி முறை. ஸோ ஹில் ரிப்பீட்ஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு யோசித்தாலே தெரியும், வலுவான கால்களை கொடுக்கும், நல்ல தசை கூடுதல். யூஸ்வலாக நம்ம ஓடுறப்போ, இந்த மாதிரி சர்ஃபேஸில் ஓடுறப்போ ஒரு மசில் குரூப், ஒரு தசை குழு வேலை செய்யும். ஆனால் நம்ம ஹில்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டத்தில் யூஸ் பண்ணப்படாத மசில் குரூப் எல்லாம் இங்கே யூஸ் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூடுதல் மசில் ஃபார்மேஷன் வரும். ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஓடும்போது அந்த மசில்ஸும் உங்களுக்கு ஓடுறதுக்கு உதவி செய்யும். நல்ல சாஃப்ட் சர்ஃபேஸில் ஓடிட்டுருக்கேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா இதில் ஓடுறதுக்கும் நம்ம தார் ரோட்டில் ஓடுறதுக்கும்? பயங்கர டிஃப்ரென்ஸ். திஸ் இஸ் ஸோ குட். ஹில் ரிப்பீட்ஸில் 2 வகை இருக்குது. ஒன்று கிளாசிக் ஹில் ரிப்பீட். அதாவது அதுதான் நான் எப்போவுமே செய்கிறது. ஒரு 60 செகண்ட்ஸ் அப்பு மேலே ஓடிட்டு அப்புறம் கீழே நடந்து வருவேன். திருப்பி 60 செகண்ட்ஸ் அப்பு. இப்போ ஹில் ஸ்ப்ரிண்ட்னு ஒன்று பண்ணுறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் இப்போ பேசுகிறேன். இந்த ஹில் ஸ்ப்ரிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ் கைஸ். 8 செகண்டு. நான் போன வாட்டி உங்களுக்கு சொன்னேன், ஏடிபிஸ், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அது நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் நார்மலாகவே ஒரு அளவு இருக்குது. அது ஒரு 8 செகண்ட்ஸ்க்கு குவிக்காக ஃபயர் பண்ணுது. அந்த 8 செகண்ட்ஸ்க்கு அந்த ஏடிபிஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம ஏடிபி செலவாயிடும். இமீடியட்லி ஹில்ஸில் நம்ம ஸ்ப்ரிண்ட் பண்ணுறப்போ we will get into zone 4 which is anaerobic. So anaerobic zone போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏடிபிஸை 8 செகண்ட்ஸுக்கு ஸ்ப்ரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாமா. ஸோ 8 செகண்ட் ஸ்ப்ரிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த 8 செகண்ட்குள்ளே எதை வேணால் பண்ணிடலான்றாங்க. இப்போ நம்மளே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். திடீர்னு ஒரு அம்மா ஒரு குழந்தைய போய் பட்டார்னு இன்ஸ்டிங்க்டை போய் காப்பாற்றிடுது, கீழே விழுகிற குழந்தைய. இல்லை யாராவது ஒரு ரயில்வே ட்ராக்கில் விழ போகிறாங்கன்னா அந்த இன்ஸ்டிங்க்டை போய் காப்பாற்றிடுறாங்கல்ல ஒரு 8 செகண்டுக்குள்ளே. they are able to pull that person out. அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த குவிக்னஸ், அந்த ஸ்டாமினா எல்லாமே இந்த ஏடிபிஸ், இந்த அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்ன்றது தான் இந்த எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாலிகுல்ஸ். அது பிளட்டில் 8 செகண்ட் வரைக்கும் ரிச்சாக இருக்குமா பிஃபோர் யூ யூஸ் இட் ஆல் அப். ஸோ இந்த ஃப்ரீ ஏடிபிஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு மேலே 8 செகண்டை தாண்டிட்டோம் அப்படின்னா we get into the anaerobic zone. anaerobic zoneல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ஒரு ஏடிபி கொடுக்கும். நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு 2 ஏடிபி கொடுக்கும். ஸோ நாட் மச் ஆஃப் யூஸ். ஓகே மக்களே, நம்ம இந்த ரவுண்டோட வார்ம் அப் முடிச்சுட்டு மேலே போயிட்டு ஸ்ப்ரிண்ட் பண்ணுவோம்.
அதோடு சேர்ந்து ரெகுலர் ஹில் ரிப்பீட்ஸும் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. கிரேட் கைஸ், என்ஜாய் யுவர் ரன்னிங். ஹாய் மக்களே, ஹில்ஸ் அப்படியே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், ஸோ இது ஒரு ஹில் அப் டவுன் இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா ஊர் வந்துடும். அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்பு வந்து இதுதான். பட் இட் இஸ் ப்ரிட்டி ஸ்டீப் கைஸ், செம்ம ஸ்டீப்பான அப்பு இது. பட் இட்ஸ் அ குட் பிளேஸ் டு கோ. ஸோ முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி we will do that 8 second sprint. Let us start guys, let us do the sprint, 8 second sprint, okay? I am really excited. Okay, let's start. Okay, let's go. Okay, 5 seconds, 6 seconds, 7, 8. All right. இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது என்ன சொன்னாங்கன்னா, இந்த 8 செகண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகாது. எவ்ரிதிங் தட் இஸ் இன் தி பிளட் ஏற்கனவே இருக்கிற ஏடிபிஸ் மட்டும்தான் ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 8 செகண்ட்ஸ் ஓடினேன், ஐ டென்ட் ஃபீல் அ திங். பட் இவ்வளோ நம்ம வந்து நல்ல பேஸ் கொடுத்து ஓடுறப்போ யூ நோ வாட் ஸ்ப்ரிண்ட் கேன் டூ. நல்ல உங்கள் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். VO2 max வரைக்கும் உங்களை கொண்டு போகும். என்ஹான்சிங் VO2 max. இதில் வந்து ஒரு டவுன் சைஸ் என்னென்னா, இப்போ நான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஐ ஸ்பெண்ட் ஆல் மை ஃப்ரீ ஏடிபிஸ். அடுத்த ஃப்ரீ ஏடிபி யூஸ் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் கிவ் அட்லீஸ்ட் 2 to 3 minutes ஃபார் ஃப்ரீ ஏடிபிஸ் டு கம் இன் டு மை பிளட். சரியா? உங்களுக்கு நல்லா புரியுதா? ஸோ அது வரைக்கும் ஐ ஹாவ் டு வெயிட் பண்ணி ஐ கேன் டூ த நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட். சரியா? ஸோ நீங்கள் வெறும் ஸ்ப்ரிண்ட் மட்டும் பண்ணுறீங்கன்னா வாங்க, டூ 8 seconds. எஸ், ஆராம்சே வெயிட் ஃபார் 2-3 minutes. அகெயின் டூ யோர் ஸ்ப்ரிண்ட் அப். ஓகே கைஸ், ரெடி ஃபார் த செகண்ட் ஸ்ப்ரிண்ட்டு. நல்ல ஒரு 3 minutes பிரேக் கொடுத்துட்டேன். லெட்ஸ் கோ இன் 3, 2, 1. ஓகே. வாவ், நிஜமாலேங்க சம்திங் மேஜிக்கல் அபவுட் திஸ் சயின்ஸ். கொஞ்சம் கூட எனக்கு மூச்சு வாங்கலை பாருங்கள். ஸோ அந்த 8 செகண்ட்ஸில் அசுர பலம் நமக்கு இருக்குது. வாவ், ஐ கேன் டூ திஸ் ஆல் டே. பட் த ஒன்லி திங் இஸ் ஐ ஹாவ் டு ரெஸ்ட் இன் பிட்வீன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹில் ஸ்ப்ரிண்ட். 2 minute ஸ்ப்ரிண்ட்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஏன்னா யூ வில் கோ இன் டு யோர் anaerobic phase. ஸோ இப்போ நம்ம வந்து சூப்பர்பாக ஸ்ப்ரிண்ட்னா எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து let us do the regular hill up hill down. நான் வந்து இன்டர்மீடியட் தான் பண்ணுவேன். அதாவது I'll go up for 60 seconds and then come. நல்ல athletes வந்து they do it for 90 seconds. இதில் 60 பண்ணுறோம், 90 பண்ணுறோம், இல்லை 2 minutes பண்ணுறோன்ற பேச்சே கிடையாது கைஸ். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெப் பண்ணுறேன், நான் மேலே போகிறேன். மேலே போயிட்டு ஐ எம் டூயிங் இட் ஃபார் 60 seconds அண்ட் கம்மிங். நான் என்ன ஸ்பீடில் போகிறேன்னு சொல்லி நான் வந்து டைம் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய எல்லா ரெப்ஸுமே வந்து அதே ஸ்பீடில் ஐ ஹாவ் டு மெயின்டைன். அதுதான் முக்கியமானது. நான் ஒரு வாட்டி ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்புறம் வந்து அப்படியே டிக்ரிமெண்டலாக நான் வந்து போக முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு கீப் மெயின்டைனிங் த சேம் பேஸ் ஃபார் எவ்ரி சிங்கிள் ரெப். சரியா? ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. ஒவ்வொரு ரெப்பும் ஐ எம் கோயிங் டு மெயின்டைன் த சேம் பேஸ். ஸோ நான் வந்து யூஸ்வலாக ஐ டூ இன்டர்மீடியட் 6 to 8 reps நான் வந்து பண்ணுவேன். இதில் ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம போயிடுறோம். போகும்போது zone 3 போயிடுவோம். லைட்டாக zone 4ம் சில சமயம் டச் பண்ணலாம். பட் கீப் இட் இன் zone 3. ஓகே, ஏரோபிக் ஃபேஸ்லேயே வச்சுக்கோங்க. கீழே வந்து வரும்போது ஐ டோன்ட் ரன் டவுன். முட்டிலாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஐ ஒன்லி வாக் டவுன். வந்துட்டு ஹார்ட் ரேட் திருப்பி zone 2க்கு வந்துடணும். zone 2க்கு வந்ததுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு டூ யுவர் செகண்ட்
repetition. Okay? Okay, I'm ready. Let's go. Okay, people, 60 seconds. Heart rate பார்த்தீங்களா 140. தெரியுதா? I kept it at 140. That is my zone 3. 50 years old. Zone 3 is 140. இப்போ I don't run down, I walk. Take deep breaths. Shallow breathing வரைக்கும் just walk down. Okay? இப்போ பாருங்கள், நான் கீழே வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து எப்படியே இழைப்பு, மூச்சு இழைப்பு வந்து செட்டில் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் ஹார்ட் ரேட் என்னன்னு பாருங்கள், ஸ்டில் 130. ஓகே, இட் ஹாஸ் டு கம் டு 120. ஆல்வேஸ் கோ பை ஹார்ட் ரேட். இதுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கிறது நல்லதுங்க. யூ நீட் தட். கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஒன்ஸ் 120, 126 இருக்குது. 120 வந்தோன்னா do the next repeat. அது வரைக்கும் don't exhaust yourself. You can even stand. நல்லா வார்ம் அப்பில் தான் இருப்பீங்க. ஹார்ட் ரேட் தான் 120 இருக்கு. Zone 2. Okay, the next repeat. Let's go. Okay, heart rate 161, zone 4 போயிட்டேன். Shouldn't do that. ஸ்பீடை கம்மி பண்ணணும். You see that? இதுக்கு தான் ஒரு மானிட்டர் தேவை. I should maintain it at 140. ஸ்பீட் கம்மி பண்ணணும். டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா போன வாட்டி இங்கே வந்தேன், இந்த வாட்டி தாண்டி போயிட்டேன். All right. Settle down. Settle down. ஃபஸ்ட் ரெப் நீங்கள் பண்ணுறப்போ ஹார்ட் ரேட் வந்து 70 ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈஸியாக 140 மெயின்டைன் பண்ணுவீங்க. செகண்ட் ரெப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ யூஆர் இன் zone 2. ஸோ கேர்ஃபுல். இதுக்கு மேலே அழுத்திடாதீங்க. ரன் pretty slow. Go slow, go slow, go slow. Zone 3 இருந்தால் தான் மசில் டோனிங், வெயிட் லாஸ் எல்லாமே நடக்கும். எனிதிங் மோர் தேன் தேட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரெயின் டு த பாடி கைஸ். வேறு பெனிஃபிட்ஸ் நடக்கும். VO2 max உடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, லங் எக்ஸ்பேன்ஷன் அதெல்லாம் நடக்கும். பட் மெயின் அச்சீவ்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங் லெக்ஸ். ஓகே, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே மக்களே, 123, ஐ எம் இன் zone 2.
லெட் அஸ் ஸ்டார்ட். இந்த வாட்டி என் பேஸை நான் கீப் அப் பண்ணணும். லாஸ்ட் டைம் ஐ புஷ்ட் இட் டு 160. அவ்வளோ பண்ணக்கூடாது. I have to maintain at 140. Let's do that. It's all about your heart rate, guys, not how fast you run. It's all about your heart rate. Yeah, cool. We did it right this time, guys. Maintain it at 140 to 145. Super ஓடி முடிச்சிட்டோம். So this is about hill repeats, guys. So இந்த மாதிரி I'm going to do another 3 முடிச்சிட்டேன், 5 முடிக்கணும். இன்னும் 5 more repeats முடிச்சுட்டு எப்படி வார்ம் அப் பண்ணுமோ அதே மாதிரி வார்ம் டவுன் கண்டிப்பாக பண்ணணும். வார்ம் டவுன் பண்ணணும். முக்கியமானது ஹில் ரிப்பீட்ஸ் பண்ணும்போது மட்டும் வார்ம் அப் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, இல்லாட்டி இன்ஜுரி பின்னிக்கும். அதே மாதிரி வார்ம் டவுன் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி ஒரு எலவேஷனில் ஏறுறோம். ஏறுறப்போ நம்ம முட்டி வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் போயிட்டு கீழே போய் அடிக்கிற மாதிரி கால் போய் படுற மாதிரி படாமல் சீக்கிரமாகவே இம்பேக்ட்டுக்கு வந்துடும். ஸோ இம்பேக்ட் கம்மி, இன்ஜுரி ரிஸ்க் வந்து ஹில் ரிப்பீட்ஸில் கம்மின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ ஹில் ரிப்பீட்ஸ் இஸ் அ கிரேட் வே டு ட்ரெயின். ஆக்சுவலி என்டியூரன்ஸ் பில்ட் பண்ணோம், VO2 மேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறமா நியூ மசில் குரூப்ஸ்லாம் ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகி உங்கள் காலில் வந்து இன்னும் நிறைய புது மசில் குரூப்ஸ் உண்டாகும். ஸோ ஹெல்ப் யூ இன் யோர் ஃப்ளாட்ஸ் ரன்னிங். ஸோ hill repeats is a great way to celebrate running, guys. ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன்னா அதை வந்து ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் தரோலி. இப்போது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ், கைஸ். அதில் பல பரிமாணங்கள் இருக்குது. அதை நீங்கள் அறிவியல் பூர்வமாக சயின்டிஃபிக்காக நல்லா தெரிஞ்சு பண்ணிங்கன்னா செம்ம பெனிஃபிட்ஸு. யூ பெனிஃபிட் அ லாட், ஓகே? அதனால் இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியாக பண்ணுங்கள். நான் ஒரு 17 years ஐ பீன் டூயிங் இட் அஸ் அ சிங்கிள் கை. குரூப்பை தேடலை, குரூப் சப்போர்ட் தேடலை. நான் நாலேஜ் கெயின் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் யூ ஷுட் டூ யுவர் எக்ஸசைசஸ், கைஸ். நம்ம முகத்தை நம்ம தான் வந்து கண்ணாடியில் பார்க்கணும். இன்னொருத்தரை வந்து நம்ம கண்ணாடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா we will try to compete and achieve. அது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்காது, ஓகே? ஸோ ரன்னிங் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்போர்ட், கைஸ். அதை நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ரன்ஸ் பண்ணிங்கன்னா, ஐ டெல் யூ வாட், இன்றைக்கி ஐ ஆல்ரெடி ஃபீல் த என்டார்ஃபின்ஸ் அண்ட் என்கஃபாலன்ஸ் ஹை, ஹாப்பி ஹார்மோன்ஸ். செம்ம ஹாப்பியாக நான் இருக்க போகிறேன். நல்ல ஒரு தரமான உடற்பயிற்சி பண்ணேன் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட. ஸோ இதுதான் ஹில் ரிப்பீட்ஸ். நம்ம 2 பண்ணியிருக்கோம். ஒன்று ஹில் ஸ்ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று ரெகுலர் அப் டவுன் ரிப்பீட்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஹில் ரிப்பீட் பண்ணிங்கன்னா வேறு HIIT பண்ணாதீங்க. அடுத்த வாரம் HIIT பண்ணுங்கள், ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். அதை வந்து அடுத்த வாரம் பண்ணிங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து லாங் ரன் போங்க, ஓகே? அதுக்கு அடுத்த வீக் வந்து ஃபார்ட் லெக் போங்க. ஒரு ஸ்டெனுவஸ் ஆக்டிவிட்டி, 3 பேஸ் ரன் ஆர் ஈஸி ரன் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்தில் 4 நாள் நல்ல உடற்பயிற்சி பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. அடுத்த 2 நாள் கம்பைன் ஜஸ்ட் லைட் ரன்னிங், ஒரு ரெக்கவரி ரன் பண்ணுங்கள், ஒரு ஜாக் பண்ணுங்கள். ஸோ 6 days a week, 1 day ரெஸ்ட். சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஹாப்பி ரன்னிங் வித் யுவர் ஹில் ரன்னிங், கைஸ். இந்த மாதிரி மலை உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா யூஸ் த bridge up down is perfectly all right, okay? So all the best, guys. I will meet you in the next vlog. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, bye bye. Yes.